வீட்டை உங்கள் பேரில் மாற்றுறாங்க. உயிரெலாம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, கிளம்பிடலாம். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கேருந்து ஹோட்டலுக்கு வச்சுக்கோ. ம். பாஸ், என்னையா? நீங்கள் சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். நான் பயத்தை எதிர்கொள்ளலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ். சரத், வெரி குட்யா. ஆமாம். ஏய் சாம்பார், என்னடா ரெண்டு பேரும் ஓவரா கொஞ்சிட்டு இருக்கீங்க? இதா கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சுப்பீங்க போல. இங்கே டிஸ்டர்பன்ஸ் ஓவராக இருக்கு. நல்ல விஷயத்தை தள்ளிப்படக்கூடாது. வா, நம்ம வெளி பாத்திரம் போய் பண்ணுவோம். மறைக்காதே. ரெண்டு பேரும் பாத்ரூம்ல போய் என்ன பண்ணுவானுங்க? ஓ, நான் வேணா ரெடி பண்ணட்டுமா? இல்லை பாஸ், இது என் பயம். இதை நானே எதிர்கொள்கிறேன். சூப்பர் சரத், ரொம்ப பெருமையாக இருக்கு. நான் வெளில வெயிட் பண்ணுறேன், நீ ட்ரை பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஓகே. ம். பாடா பாடா வாடா வாடா நான் சொன்னேன் பாஸ், பனிமூஞ்சி வருவாரு. எப்படி டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டா பாருங்க. பயந்து கண்ட மரம் உள்ள வரேன்னு இப்படி ஐடியா விட்டீங்களே பாஸ். தம்பி, பட்டா ரெடி ஆச்சுப்பா. இதில் கையெழுத்து போட்டால் அந்த பங்களா உங்களோடது. ஏய் கிரண், ஏடா இப்படி உம்முன்னு வர? இல்லை, இவ்வளோ நாள் நம்ம ஷரத்தை தான் சத்தியப்பட்டிருந்தோம். ஆனால் அவனையே ஒருத்தர் வீடு பூந்து அடிச்சிருக்காண்டி. அதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. ஒருவேளை அந்த ஷரத் சொன்ன மாதிரியே பண்ணி முஞ்சி வாய வந்திருப்பானோ? ஏச்சி, லூசு மாதிரி பேசுகிறேன். நானே வீட்டுக்கு திருட வந்திருப்பானு யோசிச்சுட்டு இருந்தா நீ அவனை மாதிரி முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்க. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் சொன்னேன். சும்மா சும்மா எரிஞ்சு விழாது. உள்ள போலாங்களா? கண்டிப்பா சார், உள்ள வந்து பாருங்க, அப்புறம் நீங்க வெளில போகவே மாட்டீங்க. Wow, what a man. உங்களுக்கு சாப்பாடுலாம் எப்படி? அவங்க கையால எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சாணி கொடுப்பாங்க, சாப்பிடுறியா? என்னடா இவ கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லாம அவன் பின்னாடி ஓடுறா. விடு விடு, பசியில் இருக்கும்போது தட்டில் பிரியாணி வந்தாருன்னா பழையது வந்தாருன்னா. என்னது இது, அருமையா இருக்கே. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓ, நான் ஏதோ தேவலோகத்து அமிர்தம் இல்லைன்னு நினைச்சேன். ஓங்க, சும்மா நீ வெக்கப்பட வைக்காதீங்க. அது எப்படியா எங்கேயும் இல்லாமல் நம்ம ஹோட்டலில் மட்டும் நிலநடுக்கம் வந்திருக்கு? தெரில பாஸ். இப்போ அதோட முக்கியமான விஷயம், என் தங்கச்சி அந்த தடியை போய் ரொம்ப நேரம் ஆகுது. விடியா, கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டாக பண்ணுறா. பாஸ், மேலே இருக்கிறது என் தங்கச்சி. ஐயோ, எங்க அந்த வெக்கப்படுற மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். சும்மா காட்டு சரண்யா. காட்ட மாட்டியா? நானே வந்து பாக்குறேன். பாரு சரண்யா. போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சரண்யா, காட்டேன். காட்டுன்னு சொல்றேன்ல. சரண்யா, கவு தர. உள்ள என்ன நடக்குது? கவு தரேன்னு சொல்றேன்ல. இவன் ஒருத்தன் சும்மா நோய் நோய்னு வேற வேலையே இல்லை இவனுக்கு. இப்படி தரக்க புரியா இல்லையா? சரண்யா, சரண்யா ஒரு என்னாச்சு? இவ்வளவு நேரம் என்ன கஸ்டமரோட வேலை? கதவை லாக் பண்ணிருக்கு உள்ள இருந்து. மெதுவா, அவசரப்படாதீங்க.
அவன் மண்டையில சொன்ன போடா லூசு. நீ தாண்டா அவனை கதவால அடிச்சு கொன்னுட்ட. நானா என்னடி சொல்ற நீ என்னது இது? அட பாவிகளா, அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இவனை கொன்னுட்டீங்களே. இல்ல பாஸ், இது கொலை இல்ல, கொலை மாதிரி ஆக்சிடென்ட். இவ்வளவு நாள் செத்தவங்களை தான் புதைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாமளே ஒரு ஆள் காலி பண்ணி புதைச்சிட்டு இருக்கோம். நாமளே வா, நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? பாஸ் 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 இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்களேன் ப்ளீஸ். சரி தூக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ஐயோ இவ யாரியா? இது ஹோட்டலா சுடுகாடா? தேவையே இல்லாம இவையே குழிக்குள்ள விழுந்தா? பாஸ் இவன் தான் அன்னைக்கு நான் பாத்ரூம்ல பேக்ல இருந்து அடிச்சான். செக் பண்ணியா? நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ், இவன் ஃப்ரைட் ரைஸ் தானே பாஸ். இப்போ புரியுது நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ்லாம் எங்கே போகுதுன்னு. அநியாயமா உங்களையும் மேடத்தையும் சந்தேகப்பட்டேன் பாஸ். சாரி பாஸ். சரி அவனை வெள்ளைடு. அட பாவி, உயிரோட தான் எழுந்திருக்கா. இப்போ இல்லை பாஸ், ரெண்டாவது கொலை பண்ணிக்க சரத். நீங்களே பார்த்தீங்களா, திடீர்னு எழுந்துச்சு பயம் காட்டிட்டான். அதான் இதே அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க பாஸ். இதுக்கு மேல எல்லாம் முடியாதியா? போயா. இந்த தடியில புதைக்கவே தம்பி இல்ல, இந்த கிழமை வேற. நீ ஒரு பண்ணு, இந்த கிழவனை தூக்கி நம்ம ஸ்டோர் ரூம்ல போடு. முதல்ல இந்த குண்டனை புதைப்போம். ஓகே பாஸ், ரொம்ப நன்றி. எந்த நேரமும் இப்படியே தான் இருக்கும். யோ சரத், ரெண்டு கொலையை பண்ணிட்டாங்கன்னே ரேடியோ நோண்டிட்டு இருக்க. சும்மா கத்தாதீங்க பாஸ், இந்த சாவுலலாம் ஏதோ மர்மம் இருக்கு. ஊன் தப்ப மறைக்க மர்மோ கர்மம் அடிச்சு விடாத. அப்படி இல்லை பாஸ், ஒருத்தர் ஓகே, 2 பேர் ஓகே. ஆனால் வரவங்க எல்லாரும் சாவுறாங்கன்னா இல்லை வேற ஏதோ மேட்டர் இருக்கு. ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் தோணுது. நல்லா யோசிச்சு பாருங்க பாஸ், நமக்கு மட்டும் எதுவுமே ஆகல. இங்கே கெஸ்ட்டாக வரவங்க தான் மேட்ரு. அவங்க வர்றாங்க, ரூம் போடுறாங்க, சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் அந்த ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்குறாங்க. அதை சாப்பிட்டோன்னு செத்துறாங்க. அது அவங்க கேட்கலையா? உன் தங்கச்சி வேற எதுவும் செய்வாராதுன்னு நீ தான் அதை ஊட்டாத குறைய வித்துட்டு இருக்க. சரி, அப்போ அந்த பெல்ல செத்தவங்கள அந்த பெல் அடிச்சாங்கல்ல? கரெக்ட். இதில் ஏதோ பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. எனக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. நம்மள ஒருத்தர் கெஸ்ட்டாக வந்து டெஸ்ட் பண்ணா. ஐடியா நல்லா தான் இருக்கு. சரி, அப்போ நீயே கெஸ்ட்டாக வந்துரு. ஐடியா கொடுத்தவனுக்கே ஆப்பா. சீட்டு குழி போடுங்க பாஸ். இந்த மினிக்கு பேர் தான் வந்திருக்கு. நான் ரெடி. வாங்க வாங்க, ரூம் போடலாங்களா? எனக்கு மாடியில பெரிய ஜன்னல் வச்ச ரூம் கொடுங்க. இந்தாங்க. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அந்த வேலைக்கார பொண்ணியே எடுத்துட்டு வர சொல்லுங்க. இந்தா, உள்ள எதுவும் இல்ல, சும்மா கர்டன் ஆடுது அது ஆடுதுன்னு கூச்சல் போட்டு ஊற போட்டாத. ஓகேவா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல கிளம்பு. ஆளையும் மூஞ்சியும் பாரு, விளக்கணும். எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க வேண்டாம். சரத், நீ வெளில போய் பார்த்துக்கோ. ஓகே பாஸ். தண்ணி கார்டர் போய் பாரு. நான் இங்கே இருக்கேன். ஓகே. ஆஹா, செம்மையா இருக்காரு. எங்களெல்லாம் போக சொல்லிட்டு நீ மட்டும் அவளை தனியா ஓட்ட வழியா பார்த்துட்டு இருக்க. ஏச்சி, உள்ள என்ன நடக்குதுன்னு வேற எப்படி தெரியும்? அம்மா, நீங்க என்ன பண்ற? கீழே போ. எனக்கு தனியா போக பயமா இருக்குடா. நீ பயப்பட வந்தானே நான் அவனை வெளில அமிச்சேன். எதுவாக இருந்தா கூப்பிடு. போ போ ஸ்மிதா, போ. நான் தூங்க போறேன். அது சாதாரணமாக தான் சொல்லிட்டு போயேன்.
வயிற்றில் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மேடம், அதான் லைட்டாக சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். ஷோ ச்சே. நீதான் பாட்டு பாடினியா? என்னடா இல்ல பயத்துல விசில் அடிச்சிட்டு இருந்தேன். விசில் இல்ல பாட்டு, நீ பாய் தொடர்ந்து பாடினியா? என்னடா பயமுறுத்துற? இந்த பாட்டு தான் கேக்குதா? நல்லாவே கேக்குதுடா, ரொம்ப பயமா இருக்கு. இத பாக்க இங்க இருந்தா வருது. இந்த நேரத்துல யாரு? என்னடா பயமா இருக்கு. யோ, நீ ஏன் கதவு தட்டுற? மேடம் தான் பாஸ் வெளில வச்சு பூட்டிட்டாங்க. நான் மூடல. என்னது, நீங்க மூடலையா? அப்ப யார் மூடுறது? யார் மூடுறது? முதல்ல நீ மூடு. இது ஆட்டோல காத்து காத்து. இப்ப யாரு கதவு தட்டினது? பெரிய மேடம் பாட்டுலாம் பாடுறீங்க. யோ, நான் பாடலையா? கிரண், இவனுக்கும் அந்த பாட்டு சத்தம் கேக்குது. மேல இருந்தா வருது. வாங்க போய் பாப்போம். வாங்க. சரியா? எதுக்கு தட்ட சரியா? கதவு தர. சத்தமே இல்ல. உள்ள என்ன நடந்திருக்கு? கண்டிப்பா உள்ள என்ன நடந்திருக்கு? உங்ககிட்ட தான் பாஸ் இருக்கு. டென்ஷன் எந்த சமயம் தெரியல. சீக்கிரம் பாஸ். லுக்குலாம் ஒன்றும் குறைச்சல. ஒரு சாவியை சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கையில் நீங்க நான் எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. இல்லைனாலும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. என் தங்கச்சி காணும். என் தங்கச்சி காணும் பாஸ். என் தங்கச்சி போய் தூக்கிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி தங்கச்சி கொண்டீங்க பாவிங்களா? என் தங்கச்சி பாவம் பாஸ். அதே மாதிரி தங்கச்சி கொண்டீங்க பாவி. என் தங்கச்சி பாவம். யோ, நிறுத்தியா? உன் தங்கச்சியே எந்த பேயும் தூக்கல. அவ என் கூடயே ஓடி போயிட்டா. ஓடி போயிட்டாளா? படிக்கிறேன் கேளு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. யாரும் என்னை மதிக்கவே மாட்டேன்றாங்க. எங்க அண்ணனும் கல்யாண வயசுல இருக்கிற எனக்கு கல்யாணம் பண்ணாம பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான். என் வாழ்க்கைய நானே பார்த்து நல்லா பயந்தீங்களா? இவ்வளவு நீ தான் பயப்படுத்தியா? ஆமா. எப்படி சூப்பரா பயப்படுத்துறேனா? சி கேவலமா இருந்தது. காட். வா, சரியான மொக்க தங்கச்சி வச்சிருக்கே நீ. மொக்க தங்கச்சியா? நானா? ஆமா, பாட்டெல்லாம் பாரு எப்படி? பாட்டா? ஆமா. நான் எப்ப பாடுனேன்? ஏய், வரி விளையாடாத. நீ பாடுனே. சீரியஸா சொல்றேன். எனக்கு பாடவே எங்க? டேய் கிரண், என் போன் எங்கேயோ வச்சுட்டேன். மேல இருக்கான்னு பார்த்துட்டு வாயேன். ஏய், ரொம்ப டயர்டா இருக்குடி. மேல தானே. நீ போய் எடுத்துக்க போ. லைட் வேற. வாடா வாடா பண்ணி மூஞ்சி. யாரு யாரு யாரு?
என்னாச்சு? இவன் எப்படிங்க வந்தா? தெரியலடா, இவங்க 2 பேரும் தான் கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருந்தாங்க. நீங்க வரங்க, எனக்கே நீங்க போர்வை வளர்க்கணும் தான் இருக்கிறதே தெரிஞ்சுது. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. மேல கண்ணாடியில செத்து போனவங்க எல்லாம் வராங்க. பஸ் என்னையா? இப்போ இந்த கொலையை மேடமுக்குள்ள தானே சேர்ப்பீங்க. சுமாரியா நீ வேற. ஸ்மிதா நீ பயப்படாத. எவனோ நம்ம கூட நல்லா விளையாடிட்டு இருக்கான். எவனு தான் தெரியல. சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கிறேன். நீ வா, பயப்படாத. நான் இருக்கேன்லம்மா. அவனை தூக்கி ஸ்டோர் போடியா? ஓகே பாஸ். சரி அழுவாத. சரி அழுவாத, நம்ம பேக் நாளைக்கு பேசிக்கலாம். படுவா. ஏய் அறிவில்ல, முதல்ல அந்த குழியை விட்டு வெளியே வாயா. யார கேட்டு இப்ப இதெல்லாம் பண்ண? மேடம் சும்மா கத்தாதீங்க மேடம். அண்ணியே சாராண்ட சொல்லிட்டேன். இதோ வந்துட்டாரு சார். இந்த மாதிரி வேலையில என்ன கூடுங்கன்னு சொன்னேன்ல. நீங்க பாட்டு குழியை நோண்டி நோண்டி முடிக்கிறீங்க. அதான் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எல்லாரும் தென்னங்க நட்டு விட்டேன். இவ எதையாவது பார்த்தானா? இல்ல பாத்திருந்தா கேட்டிருப்பானே. எப்படி நாளைக்கு மேல தோண்டிருப்பான்? நாமளும் எந்த குழி நாளைக்கு மேல தோண்டல. கண்டிப்பா பாத்திருப்பேன். இது கேட்கறேன். ஏங்க சார் இங்க தோண்டு போது ஏதாவது பாத்தீங்க சார்? என்ன புதையில இருக்கு போதே, இந்த கிரில் கம்பி தான் இருந்துச்சு. அது யூஸ் இல்லைன்னா என்னடையாவது குத்து இருந்தா 4 காசு பார்த்துருப்பேன் சார். நானு நான் அப்புறம் வச்சுக்கிறேன் மேடம். ஒர்க் ஓவர் துட்டு. நாங்களும் ஒன்னு இந்த வேலையை செய்ய சொன்னோம், அதெல்லாம் தர முடியாது. போயா மேடம். ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம். பாத்துங்க அவன் கேட்கறது கொடுத்து பவுடர் வாசனை தூக்கு சார். ஏன்னா வேலை தான் சொல்லுங்க சார். மேடம் வட்டா தேங்க்ஸ். இப்ப என்ன பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். உயிர் போய் டேய் எங்க ஊர் சாமான் எங்க எடுத்துட்டு போற? டேய் ஆமா பொல்லாத சாமான் வச்சுக்கான். போயா. பாஸ் என்ன பாஸ் பண்றீங்க? மூடிட்டு வந்து ஹெல்ப் பண்ணு. என்ன தப்பா கேட்டேன்? ஏன் மூடலாம் சொல்றாரு? அவர் சொன்னது வாய இல்ல ஜிப்ப. என்ன பாஸ் ஒரு பாடி கூட காணோம்? அதான் எனக்கும் புரியல. ஸ்டோர் ரூம்ல இருக்கிற பாடி உங்க கூட படுத்துட்டு இருக்கு. இங்க ஒரு படத்தை காணோம். மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. சீரியஸா தான் ஆகுது. முதல்ல வெளில வா. வெளில வாயா. எனி ப்ராப்ளம் சார்? எதுக்கு எத்தனை குழி தோண்டி வச்சிருக்கீங்க? தென்னை மரம் வைக்கிறேன் சார். நல்லா வச்சியே தென்னை மரத்தை. நான் தான் பார்த்தனே. வா வந்து இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்லு. அவர் தென்னை மரம் இல்ல ஆலமரமே வைப்பாரு. பெரிய அசோக் நிஜமா சார்? மரம் நம்புங்க சார். வாடா சார் 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 வாடா. ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் நம்புங்க சார். வண்டி அடியா. சார் 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 ஏறு ஏறா. வாடா போ. ஐயா ஆடு மாட்டிக்கிச்சு. உட்காருங்க சார். யோ உள்ள போட்டு போயிடுங்க சார். சார் அப்புறம் சார் உனக்கு என்னையா துப்புலாம் குத்துக்கிறேன். பார்த்து ஏதாவது செய்யலாம்ல சார்? பாக்கெட்ல எவ்வளோ வச்சிருக்கீங்க? கொடுங்க எப்படி எல்லாம் அணுக சார். இவனுக்கெல்லாம் துப்பு குத்துருக்கூடாது. காரி துப்பி இருக்கணும். அப்புறம் சார் உங்களை மற்ற அக்யூஸ்டுங்க மாதிரி விசாரிக்க வேணான்னு பார்க்குறேன். எப்படி உண்மையை நீங்களே சொல்லிடுறீங்களா இல்லை? சார் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பெருசா எந்த தப்பு பண்ணல சார். பாயிண்ட்டுக்கு வாங்க சார். சார் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா எங்கள் ஹோட்டலுக்கு ஒரு சில கஸ்டமர்ஸ் கெஸ்ட்டாக வந்து தங்கினாங்க. அவங்கெல்லாம் இந்த தலைவலி தீராதா தீராதா.
தீராதா அது தீராதா சும்மா பண்ண ஒண்ணா அந்த வெட்டிக்குள்ள விட்டக்கது சொந்த செலவில்ல கூட சூனியத்தை வச்சக்கது கண்ணு முன்ன நடக்குது எதுவுமே தெரியல முத்து முத்து பாக்குறேன் என்ன மஞ்ச மக்கா நினைச்சியா உன்னை தோண்டி எடுத்த போதேலாங்கடா புதையலா சார் நாங்கள் குழி தோண்டது பணம் பதிக்க புதையல் எடுக்கல சார். அப்போ அந்த குழியில எல்லாம் பணம் இருக்குங்கிற. ஆமாம் சார். ஆனால் இன்னைக்கு காலையில் தோண்டும் போது எதுவும் இல்லை சார். நீ போச்சு தானே இருக்கும். எப்படி உன் கதையில் அந்த டீச்சரு சின்ன பிள்ளைங்களை மட்டும் உயிரோட விட்ட? அதான் சார் எனக்கும் புரியல. அவங்களுக்கு மட்டும் எதுவுமே ஆகல. எப்படி ஆகும்? அவங்களாம் நாம்ச்ச கஸ்டமர் ஆச்சே. அவங்க செத்துட்டாங்கன்னு சொன்னா என்கிட்ட செல்லாத. மரியாதையா எடுத்த போதெல்லாம் எங்கன்னு சொல்லு. நல்ல டீல் பேசிக்கலாம். இல்ல உன்னை காலி பண்ணிடுவேன். சார் என்ன சார் நீங்க எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கேன். புதையல் கிட்ட லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. லூஸா? யோ அந்த எஸ்ஐ பல்லடியா. நீ சொன்னிய கஸ்டமர் 2 பேர் புருஷன் பொண்டாட்டி கரண்ட் கம்பில கை வச்சு செத்தாங்கன்னு. அவங்க பேர் என்ன சொல்லு? கந்தன் பத்மா. இவங்களா பாரு. ஆமா சார் இவங்க தான் சார். ஏதோ சைனீஸ் பொண்ணு தமிழ் ஃபேமிலியோட வந்துச்சு. நீ இவங்களா பாரு. நான் சொன்ன மாதிரி தான் இருக்குங்க. இருக்காதா பின்ன? இவங்கெல்லாம் செத்துதான் பல வருஷம் ஆகுது. நீ கஸ்டமரா வந்து செத்தாங்கன்னு சொல்றிய. இவங்கெல்லாம் இப்போ நீ ஹோட்டல் வச்சிருக்க அந்த இடத்த ஒவ்வொரு காலகட்டத்தில் சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தா ஓடணுங்க. இதெல்லாம் எங்கேயோ பேப்பரில் படிச்சுட்டு வந்துட்டு என்கிட்டே நீ கதை ஊத்து விடுறியா? சார் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு சார். இருக்கும் இந்த பார் தோண்டி எடுத்த போதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. நான் விற்று தரேன். சேலில் 10% கொடுத்தா போதும். சந்தோஷமாயிடுவேன். என் பொண்டாட்டி வேற வேலண்டைன் டேக்கு ஒரு ஆட்டி வேணும்னு கேட்குறா. சார் ஆட்டி? ஆமாப்பா ஆட்டி ஆட்டி கார்ல. ஓ அவுடியா? அதான்ப்பா. இப்போ நீ வீட்டுக்கு போய் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லு. கிளம்பு. வரேன் சார்.